அனைவருக்கும் வணக்கம். கும்பராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும், சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன, கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ஈடு செய்ய முடியாத இழப்புகளால் மன வழியில் இருக்கும் கும்பராசினியர்களுக்கு யோகத்தின் உச்சியை தொட போகக்கூடிய அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது, இந்த வாரங்களில் மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் குருவும், கன்னிராசியில் கேதுவும், விருச்சகத்தில் துலாம் ராசியில் சுக்கிரனும், விருச்சகத்தில் சூரியன், செவ்வாய், புதன் வக்ரகதியிலும், மகரத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கும்பராசி சேர்ந்த அவிட்டம் 3ஆம் பாதம் முதல் சதயம் புரட்டாதி 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு டிசம்பர் 9ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான சாதகங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசி பிரகாரம் பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கிறாருங்க. சுக்கிரனுடைய சஞ்சாரம் உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கு நல்லதுங்க. இதனால் இந்த வாரத்தில் லாபம் அதிகரிக்க இருக்குது. அது மாதிரி சுக்கிரனும் செவ்வாயும் ஆட்சி என்பதால் கணவன் மனைவி உறவுகள் சீராக இருக்குங்க. கடந்த சில மாதங்களாக கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வரும் சண்டை சச்சரவுகள், அபிப்பிராய பேதங்கள் நீங்கி இருவருக்குள்ளும் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்குது. இருந்தாலும் 2இல் ராகு இருப்பதால நீங்களாக எதையும் பேசி கெடுத்து கொள்ள வேண்டாங்க. நடப்பது நடக்கட்டும் என்று பொறுமையாக இருப்பது நல்லது. 8க்குரிய புதன் வக்ரம் பெறுவதால புத்திசாலித்தனத்தால் எதையும் சமாளித்து விடுவீங்க. ஐடி துறையில் உள்ளவர்களுக்கு, பத்திரிகை தொழில் உள்ளவர்களுக்கு முன்னேற்றம் உண்டுங்க. அதே மாதிரி நட்பு கை கொடுக்கக்கூடிய ஒரு வாரம் அமைஞ்சிருக்குது கும்பராசினியர்களுக்கு. அது மட்டும் இல்லாம கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சூரியன், குரு, சுக்கிரன் மற்றும் புதன் ஆகிய 4வரும் உங்களுக்கு அனுகூலமாக சஞ்சரிக்கிறாங்க. களத்திர பாக்கிய லாபஸ்தானங்களுக்கு குரு பகவானுடைய சுப பார்வை கிடைப்பது மேலும் பல நன்மைகளை அளிப்பதற்கு காரணமா அமைஞ்சிருக்குதுங்க. குடும்ப சூழ்நிலை திருப்திகரமாக இருக்குங்க. இந்த வாரத்துல பண வசதிக்கு எந்த ஒரு குறையும் இருக்காதுங்க. தனஸ்தானத்தில் பலம் வாய்ந்த ராகு நிற்பதால வீண் செலவுகளை தவிர்க்க முடியாது. வீண் செலவுகள் இருந்தாலும் கடன் வாங்க வேண்டிய எந்த ஒரு அவசியமுமே இல்லைங்க. ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் என்பது இருந்து கொண்டே தாங்க இருக்குதோ. வீண் செலவுகளை சுப செலவுகளாக மாற்றிக்கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்குது. உங்களுடைய ஜென்ம ராசியை குரு சனி பகவான் அணுகுவதால கற்பனையான கவலைகள் உங்களுடைய மனதை பாதிக்கலாங்க. மேசராசியில் குரு பகவான் வக்ரகதியில் உள்ளதால நன்மைகளையே அடித்தருள இருக்கிறாரு. அதிசார வக்ரகதியில் குருவினுடைய பூர்வ ராசி பலன் என கிரகநிலைகள் விவரித்திருக்கும் பட்சத்துல எண்ணற்ற நன்மைகளே உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க. இந்த வாரத்துல குழந்தைகளுடைய கல்வி முன்னேற்றம் மகிழ்ச்சியை தருங்க. ஒருவேளை உங்களுக்கு நீதிமன்ற வழக்குகள் இருந்தாலும் கூட அந்த நீதிமன்ற வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பு இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்க இருக்குது. கும்பராசினியர்கள் திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா அந்த முயற்சிகள்ல நல்ல ஒரு வரன் அமைய இருக்குதுங்க. இதனால் மனதில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஏற்பட இருக்குது. வெளிநாட்டில் வசித்து வரும் பிள்ளை அல்லது பெண்ணிடமிருந்து நல்ல செய்தி ஒன்று வர இருக்குதுங்க. உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த வாரம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. கும்பராசினியர்களுக்கு சுக்கிரனுடைய ஆதரவு இருப்பதால பெண்மணிகளுக்கு ஆடை ஆபரண சேர்க்கையும், ஆண்களை பொறுத்த வரைக்கும் வண்டி வாகன யோகம் ஏற்பட இருக்குதுங்க. புதிதாக நிலமோ வீடோ வாங்குவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுபவர்களாக இருந்தீங்கன்னா அந்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய தருணமா இந்த வாரம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. மொத்தத்துல கும்பராசினியர்களுக்கு இந்த வாரம் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு வாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். கும்பராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சிறந்த முன்னேற்றத்தை உங்களுக்கு சற்று தாராளமாகவே அளிக்க உள்ளதுங்க. கிரக நிலைகள் மேலதிகாரிகள் உங்களுடைய திறமையையும் உழைப்பையும் நேர்மையும் பாராட்டுவாங்க. தற்போது நடைபெற்று வரும் தசா பக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்துல உத்தியோக உயர்வு அல்லது குறைந்தபட்சமாக ஊதிய உயர்வாது கிடைப்பதற்கு நல்ல சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. கிரக நிலைப்படி வேலை இல்லாத கும்பராசியினருக்கும் கூட இந்த வாரத்தில்
சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்குது. வேலை சுமையும் பொறுப்புகளும் அலுவலக பொறுப்புகள் காரணமாக வெளியூர் பயணங்களும் அதிகரிக்க இருக்குதுங்க. அந்நிய நாடுகளில் பணியாற்றி வரும் கும்பராசியினருக்கு நிறுவன மாற்றம் காத்திருக்குதுங்க. இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா இந்த மாற்றத்தின் காரணமாக எண்ணற்ற முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குது. காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. உத்தியோகஸ்தர்களுக்கு, தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. கும்பராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு கலந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த வாரத்தில் கடினமான போட்டிகளை நீங்கள் சமாளிக்க வேண்டி இருக்குங்க. இதனால் லாபம் குறைவதற்கான வாய்ப்புகள் இல்லை. வெளியூர் பயணங்களும் உழைப்பும் சோர்வை ஏற்படுத்துங்க. ஆனால் அந்த பயணங்கள் உங்களுக்கு உயர்வையை ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது. ஆரோக்கியத்தில் மற்றும் சற்று கவனமாக இருங்க. ஜென்ம ராசியை சனி நெருங்குவதை மறந்துவிட வேண்டாங்க. கும்பம் சனி பகவானுடைய ஆட்சி வீடாக இருப்பதால ஜென்ம சனி தோஷம் குறைவாகவே இருக்குங்க. அன்றாட பணிகளில் அவர்கள் ஏற்படக்கூடும். கவனமாக இருப்பது மிக மிக அவசியங்க. ஒரு சிறு தவறும் நிர்வாகத்தினரிடம் பெரிதாக விவரிக்கப்படும் என்பதால நீங்கள் செய்யக்கூடிய வேலையை நீங்களே செய்வது நல்லதுங்க. உங்களுடைய பொறுப்புகளை வேறு யாரிடமும் கொடுக்க வேண்டாம். அப்படியே கொடுத்தாலும் உங்களுடைய மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது உங்களுடைய உத்தியோகத்திற்கும் தொழில் மற்றும் வியாபாரத்திற்கும் மிகவும் நல்லதுங்க. இல்லைனா தேவையில்லாத சிக்கல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டுவிடும். கும்பராசி சேர்ந்த மாணவ மாணவியருக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த வாரம் முழுவதுமே புதன் உங்களுக்கு அனுகூலமாக சஞ்சரிப்பதால படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க. ஆசிரியர்களுடைய ஆதரவு தேடி வர இருக்குதுங்க. சிந்தனை திறன் அதிகரிக்க இருக்கு. சிலருக்கு கல்வி உதவித்தொகை பணம் கிடைக்க இருக்குது. பாடங்கள்ல உற்சாகம் மேலிடுங்க. ஒழுக்கமுள்ள நண்பர்களுடைய சேர்க்கை கிடைக்க இருக்குதுங்க. நேர்முக தேர்வுகள் இருந்துச்சு அப்படின்னா சரியான விடையளித்து மிகச் சிறப்பாக வெற்றி பெறக்கூடிய ஒரு வாரமா ராசி சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் வயல் பணிகள்ல கடின உழைப்பு ஏற்படுத்துவாருங்க சனி பகவானும் ராகுவும். இருந்தாலும் அதற்கேற்ற விளைச்சல் வருமானமும் உங்களுக்கு கிடைத்து விடுங்க. கால்நடைகள் நோய்வாய்ப்படுவதால மருத்துவ செலவுகளை தவிர்க்க இயலாதவையா அமைஞ்சிருக்குது. ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு வாரம் அமைய இருக்குது. அடிக்கடி மாறுவதால் முன்கூட்டிய விளை பொருட்களுடைய விலையை நிர்ணயிக்க இயலாமல் தடுமாற்றங்கள் ஏற்படுங்க. இருந்தாலும் லாபத்தை இவை எந்த விதத்திலும் கிடைக்க வாய்ப்பில்லை என்பதால நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமுமே இல்லைங்க. அது மட்டும் இல்லாமல் கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது 2க்குரிய குரு வக்ர நிலை பெற்றிருப்பதால செலவுகள்ல சிக்கனம் அவசியங்க. கடன் வாங்க வேண்டாங்க. கொடுத்த கடன் வசூலாவதில் தாமதம் ஏற்படலாங்க. உறவினர்கள் விஷயத்தில் உரசல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கூட்டு தொழிலில் ஆகஸ்தர்களை அனுசரித்து புது முயற்சிகளை இப்பொழுது தொடங்க வேண்டாங்க. 5க்குரிய புதன் வக்ரம் பெறுவதால் உறவினர்களிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. மாதிரியான நேரங்கள்ல கும்பராசினியர்கள் சற்று பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்படுவது நல்லது. குறிப்பா சிந்தித்து செயல்படுவது மிக மிக நல்லதுங்க. கும்பராசினியர்களுக்கு இந்த வாரத்தில் அகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனிக்கிழமை தோறும் ஸ்ரீ ஆஞ்சநேயரை வேண்டிக் கொள்ளுங்க. அவருடைய அருளும் ஆசியும் உங்களுக்கு தெளிவான நல்வாழ்க்கையை தரும் என்பது கிரகங்களுடைய சஞ்சாரமா அமைஞ்சிருக்குது.